ஹாய் ட்ரேடர்ஸ். நம்ம எல்லாருமே ட்ரேடு வந்து எடுப்போம். பட் எந்த டார்கெட் ஜோனில் நம்மளால் வந்து வெளியே வரணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எங்கே வந்து டார்கெட் செட் பண்ணணும், எப்படி வெளியே வரணுங்கிறது தெரியாது. ஏன்னா ட்ரேடு என்ட்ரி எடுக்கிறத விட ட்ரேடு எக்ஸிட் தான் ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கில். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி ட்ரேடிங் எக்ஸிட் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு சிம்பிளாக ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், ஃபிபனாசி டூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லாத்துக்குமே டார்கெட் ஜோன் செட் பண்ணி அதுலேருந்து நம்ம வெளியே வரலாங்கிறத பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம், எஸ்டிடிவி. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ரொஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ரைஸ் வாலட்டிலிட்டியை வந்து நம்ம வந்து ப்ரைஸோட மொமெண்டத்தை வச்சு ஒரு ஃபிபனாசி டூல் வரைஞ்சி நம்ம அதில் வந்து எக்ஸிட் ஆகிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். அது என்னங்கிறது நான் க்ளீனாக இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, இல்லை எமோஷனல் ட்ரேடிங் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணி ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ என்னுடைய 1-on-1 ஃபாரெக்ஸ் மென்டர்ஷிப் உங்களுக்கு தான். நான் அட்வான்ஸ்டான ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸை சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல் வேல 1 மந்தில் நான் டீச் பண்ணுறேன். அது போக ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட் உள்ள ட்ரிக்ஸ் அண்ட் சீக்ரெட் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அது மூலமாக நீங்கள் மந்த்லி 1 to 2 lakhsங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாகவே ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற மென்டர்ஷிப் ஃபார்ம் ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பேட்சுக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணுறேன். ஸோ ஸ்லாட்ஸ் ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிற டூல் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எந்த மார்க்கெட்டில் வேணாலும் டார்கெட் ஜோன் செட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும். இதுக்குன்னு தனியாக லிக்விடிட்டி பூல், லிக்விடிட்டி லெவல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நிறைய லிக்விடிட்டி ஜோன்ஸ் இருக்கும். நம்ம அந்த லிக்விடிட்டி ஜோன்ஸில் எப்படி வெளியே வரணுங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், ட்ரேட் வந்து ரொம்ப நேரம் லாங்காக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா ப்ராஃபிட் ரொம்ப தூரம் இருக்குது, ஸோ அது வரைக்கும் போகும்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரேண்டமாக நம்ம எக்ஸிட் ஆகாமல் கரெக்டாக அந்த டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுமோ அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறது. இந்த டூலில் 2 இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 2 to 2.5 லெவல்லையும் 4 to 4 லெவல்லையும் நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். அதுதான் நம்மளுடைய டார்கெட் ஜோன். எங்கே லிக்விடிட்டி இருந்தாலும் நம்மளுக்கு அது கவலை கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் படி ப்ரொஜெக்ஷன் ஆச்சுன்னா 2 to 2.5, 4 to 4.5 இந்த லெவலில் நம்ம வந்து எக்ஸிட் ஆனாலே அது ஒரு நல்ல எக்ஸிட்டாக இருக்கும். அது வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் நான் அந்த வீடியோட எண்டில் காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டூல் எப்படி செட்டிங்ஸ் வந்து ட்ரேடிங் வியூவில் செட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 0 to 1 ஃபஸ்ட்டு நார்மல் ஃபிபனாசி 0 to 1 ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ நம்ம வந்து செட் பண்ணுறோம். தென் அதுக்கு நடுவில் 0.5, இந்த 0.5க்கு மேலே இருந்ததுன்னா ப்ரீமியம், கீழே இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட், அது நார்மல் நம்மளுக்கு தெரிஞ்சது. தென் அப்புறம் வந்து 2 to 2.5 இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன். அண்டு 4 to 4.5 அதோட செகண்ட் டார்கெட் ஜோன். ஸோ இப்போ நான் வந்து இதில் நான் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 0, இது 1, 0, இது 1, இது 2, 2.5, இது 4, 4.5 இவ்வளோ தான். இதை நான் ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன், லெவல்ஸ் வேணால் மார்க் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இதுதான் 0, 0.5, 1, 2, 2.5, 4, 4.5. இப்போ என்னென்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு டார்கெட் ஜோன். தென் ஃபஸ்ட்டு டார்கெட் ஜோன் இது. இப்போ என்னென்னா 2 to 2.5 வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து 4.4 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆர்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா 2 to 2.5 வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து ஃபால் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் பிளான். அல்லது ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் ஆகி புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோலேயே இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி போகும். இப்படி வந்து தென் இப்படி வந்து தென் இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பிளானு. நான் இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு இதில் நான் காமிக்கிறேன். நான் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா தெரியும் 0, 0.5 இதில் வந்து 2, 2.5 வந்து இதில் நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து மேலே போய் ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டும் ரிவர்ஸலும் அந்த இடத்துல எடுக்கலாம். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நம்ம எப்போயுமே ஹை டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்துட்டு தான் லோவர் டைம் ஃப்ரேம் போவோம். அதுதான் டாப் டவுன் அனாலிசிஸ்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் போய் முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் எல்லாமே மார்க்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி வந்து ஆல்ரெடி கிராப் பண்ணி இப்போ ரிவர்சலுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நான் வந்து இப்போ வந்து அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறது ஆர்டர் ஃப்ளோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ வச்சு இது பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகி மேலே போகுது. இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் யாராவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இது வந்து பிஓஎஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல 0 to 0.5 ட்ரா பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 to 2.5 லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து டேப் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல டார்கெட் ஜோன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். தென் ரெண்டாவது டார்கெட் ஜோன் 4 வரைக்கும். பட் ப்ரைஸோட மொமெண்டம் அந்த அளவுக்கு இல்லாதனால 2.5ல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குது. நான் இதை டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இதே லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சா தாராளமாக அது போகும். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபியூச்சர்ஸில்
இல்லை ஹீரோ சார்ட்டும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஃபியூச்சர்ஸ் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிக்கிறதுக்கு. இப்போ 0 to இது வந்து 1 நான் செட் பண்ணுறேன். 2 to 2.5 லெவலில் ப்ரைஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்குது. தென் அங்கேருந்து திரும்ப ஃபாலோ ஆகி பார்த்தீங்கன்னா தெரியும் அக்யூரேட்டாக 4ல் வந்து இது வந்து எண்ட் ஆகிருக்கும். இதே திரும்ப வந்து இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஏன்னா இது வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே வரும்போது 2 to 2.5 லெவலில் வந்து திரும்ப ஒரு கன்சாலிடேஷன் ஆகி திரும்ப வந்து ஃபாலோ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான், இது மாதிரி எல்லா மார்க்கெட்லேயும் நடக்கும். எந்த மார்க்கெட்டில் வேணால் இதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் ட்ரேடு வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரே டைரெக்ஷனில் ப்ரைஸ் போயிட்டுருக்குது அப்படின்னா எது வரைக்கும் ப்ரைஸ் போகுங்கிறத நம்ம சாலிடாக சொல்ல முடியும். 2 to 2.5 லெவலில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப 4 to 4 லெவலில் நீங்கள் வந்து எல்லா டேக் ப்ராஃபிட் பார்ஷியல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டேக் ப்ராஃபிட் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக் அந்த வால்யூம் கேப் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சது. இப்போ நான் 0 to 1 இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். 2 to 2.5 லெவலில் ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருச்சு. தென் அதே மாதிரி 0 to 1 இந்த இடத்துல 2 to 2.5 லெவல் 4 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ பட் இது ஹையர் டைம் ஃப்ரேம்னால அவ்வளோ சீக்கிரம் அது வந்து வராது. நான் லோ டைம் ஃப்ரேமே காமிக்கிறேன். 0 to 1 பார்த்தீங்கன்னா தெரியும் அக்யூரேட்டாக 4ல் வந்து இது வந்து ஆக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல இந்த 0 to 1ல் வந்து பார்க்கும்போது 4 இந்த இடத்துல 2.5 லெவலில் வந்து ரிவர்சல் எடுத்திருக்கும். ஸோ இங்கேயே நம்மளுக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். ஏன்னா இது போய் புதுசாக ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கனால நான் இங்கேருந்து திரும்ப ட்ரா பண்ணியிருக்கேன். 0 to 1 ட்ரா பண்ணியிருக்கும் போது 2.5 லெவல் 4 வரைக்கும் ப்ரைஸ் போயிடுச்சு. இன்னமும் வந்து ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து திரும்ப மேலே வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% இந்த லெவல்ஸில் வந்து ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிடும். நீங்கள் தாராளமாக வந்து அந்த லெவலில் நம்ம வந்து டார்கெட்டை செட் பண்ணி எக்ஸிட் ஆகலாம். அப்புறம் வந்து இது வந்து ஆடு USD ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா 0 to 1 இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிருக்குது. கம்ப்ளீட் இது கன்சாலிடேஷன்லேருந்து மேலே போயிட்டு ஒரு மேனிப்புலேட் ஆகி திரும்ப ப்ரைஸ் கீழே ஃபாலோ ஆகும்போது 2.5 லெவலில் அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்ப மேலே போயிட்டு கன்சாலிடேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம 2.5 லெவல் வரைக்கும் நம்ம தாராளமாக டார்கெட் செட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ரீசன்ட் ஃபாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்குது. ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் நடந்திருக்குது. ப்ரைஸ் கீழே வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகி 2.5 லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே புல்லிஷ் ஆயிடுச்சு. இப்போ புது லிக்விடிட்டிஸ் எடுத்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி தென் நம்ம ஸ்ட்ரக்சர்னு சொல்லிக்கலாம், அல்லது ஆர்டர் ஃப்ளோ வந்து ஷிஃப்ட் ஆகி புல்லிஷாக போகும்போது திரும்ப 0 to 1 வைக்கும்போது 2 to 2.5 லெவல் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே தான் இப்போ USD CHFல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். 0.5 இருக்கும்போது 4 லெவலில் வந்து அக்யூரேட்டாக ப்ரைஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல இந்த 4 லெவலிருந்து இந்த லெவல் வரைக்கும். அதே மாதிரி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 2.5 லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல. தென் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 0 to 1 வைக்கும்போது ப்ரைஸ் 4 வரைக்கும் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். அதனால் டார்கெட் செட் பண்ணும்போது நம்ம லிக்விடிட்டி ஜோன் நம்ம ஒன்று மேலே பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரா பண்ணிடணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ட்ரா பண்ணிவிட்டு 2 to 2.5 லெவலில் ஒரு பார்ஷியல்ஸ் 50% எடுத்துகிட்டு திரும்ப ரிமைனிங் ப்ராஃபிட்டை வந்து ரன் பண்ண விட்டுட்டு 4 to 4.5 லெவலில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் ட்ரிக். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். இது போக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக என்னுடைய பர்சனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். டிஎம் பண்ணி கேட்கலாம் அல்லது கமெண்ட்ஸில் கேட்கலாம். இது போக உங்களுக்கு எதாவது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ட்ரேடிங்கில் எதாவது வேணும்னா கீழே நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். என்னுடைய கூகுள் டிரைவில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.